சாக்கடைங்கிறது வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான் குறிக்கிறது, வேற யாரையுமே குறிக்காது. நேரடியா தமிழ்நாட்டுல ஓடுற சாக்கடை திமுக தான், வேற யார் இருக்கிறா? இப்ப நீங்க விளாத்திக்குளத்தை பொறுத்த வரைக்கும் அங்க நடந்த சம்பவத்தை எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க காரணம் திமுகவுடைய கையாளாகத்தனம், எம்.கே. ஸ்டாலினுடைய கையாளாகத்தனம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த 9ஆம் தேதி திருச்சியில மாநாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எல்லா போலீஸ் துறையையும் அங்க வர வச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு 20 பேர் 30 பேர்த்த வந்து திருச்சி மாநாட்டு கூட்டத்துக்கு, அதாவது திமுக காரனை விட போலீஸ்காரங்க அதிகம், அந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்தி எல்லா போலீஸும் அங்கே வர வச்சங்காட்டிக்கு இப்போ இந்த மாணவி பார்த்தீங்கன்னா மாணவிக்கு உண்டான பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் முதலே பாதுகாப்பு கிடையாது. அந்த மாணவி காலையில் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு வெளியே போகிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், இவங்களாம் வந்து இன்னமும் வந்து உங்கள் அப்பனே வந்தாலும் இந்த ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வீர முழக்கம் பண்ணுறார் திருச்சி மாநாட்டில் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் ஒரு வெட்கக்கேடான விஷயம் என்னன்னா, அந்த மாணவி வந்து வீட்டில் டாய்லெட் வசதி கிடையாது. இவனுக்கு இன்னும் 75 வருஷமா நாங்கள் ஆட்சி பண்றோம், யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி, இவங்க ஒப்பனே வந்தாலும் இந்த ஆட்சி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பீலா விட்டு தெரியுறாங்க. பாருங்க, ஒரு மாணவிக்கு அந்த வீட்டில் கழிவறை இல்லையா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லார் வீட்லேயும் டாய்லெட் வசதி கட்டணும்னு பணம் கொடுக்குறார். அந்த பணத்தை பூரா எடுத்து இந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன், அப்புறம் வேற நிதி கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க வளம் வர்றதுக்கு, அதாவது இந்த நாடக கோஷ்டி போடுறாங்களே, சினிமா ஷூட்டிங்லாம் எடுக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இன்னைக்கு அந்த மாணவி இறந்துருக்காங்க. நீங்க அந்த நிதியை சரியா பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு அந்த மாணவியினுடைய வீட்டில் கழிவறை இருந்திருக்கும்ல, அந்த மாணவி வெளியில போயிருக்க மாட்டாங்கல்ல, அப்ப அந்த மாணவி சேஃபா இருந்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. பாரத பிரதமர் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். பெண்கள் காலையில் எழுந்துச்சு வீட்டு விட்டு வெளியில போய் கழிவறை வசதி இல்லாதவங்க வெளிப்புறம் போகும்போது பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கு, அவங்க அந்த மாதிரி ஒரு சிரமத்துக்கு ஆளாயிடக்கூடாதுங்கிறது ஒரு எப்படி ஒரு தாய் உள்ளத்தோடு அதை இது பார்த்துருக்காரு. ஆனா இந்த இவங்கெல்லாம் என்ன பண்றானுங்க, அப்படி வந்த பணத்தை எடுத்துட்டு ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு குழந்தைய சாகடிச்சிருக்காங்க.